விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சாதி ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை வாங்கப் போவதில்லை என அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி தொகுப்போடு புதிய தலைமுறையின் புதிய விடியல் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அருப்புக்கோட்டை கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த 21 வயது அழகேந்திரன் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்த தகவல் தெரிந்ததும் கடந்த 24ஆம் தேதி பெண்ணின் தாய்மாமனான பிரபாகரன் என்பவர் அழகேந்திரனை கள்ளிக்குடி வரவழைத்து இருசக்கர வாகனத்தில் வேளாம்பூர் கண்மாய்க்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அழகேந்திரனின் தலையை துண்டித்து கொலை செய்ததாக காவல் நிலையத்தில் சரணடைந்து பிரபாகரன் ஒப்புக்கொண்டுள்ளார். பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் தூண்டுதலில்தான் அழகேந்திரன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என கூறி அழகேந்திரனின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது எல்லாமே சேர்ந்து தான் சார் பிளான் பண்ணி தான் சார் செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல சார் எங்ககிட்ட, உன் பிள்ளை இப்படி செய்யுது அப்படின்னு சொன்னா என் பிள்ளையை நான் கண்டிச்சிருப்பேன் சார். என் பிள்ளை தான் சார் எனக்கு பெருசு. என் பிள்ளைய விட எனக்கு அந்த ஊரெல்லாம் பெருசு கிடையாது சார். சொல்லலை சார். எனக்கு என் பிள்ளைக்கு நாயை வேணும் சார். என் மயனை கூட சேர்ந்து செஞ்சவங்களுக்கு பூராமே கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் சார். இந்த உடலை பார்க்கும்போது நிச்சயமாக ஒருவர் மட்டுமே கொலை செய்திருக்க முடியாது. நிச்சயமாக 5-6 பேர் 7 பேர் இந்த படுகொலை இரக்கமில்லாத இந்த படுகொலையை செய்திருக்க வேண்டும். எனவே காவல்துறை குற்றவாளிகள் அனைவரையும் தப்ப விடக்கூடாது. இந்த கொலை வழக்கில் பெற்றோர்களை சேர்க்க வேண்டும். பிரபாகரன் கொலை செய்த சாதியானவ படுகொலை செய்த பிரபாகருடைய கூட்டாளிகள் யார் என்று கண்டறிந்து அவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அழகேந்திரன் குடும்பத்தினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆயினும் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், சிபிசிஐடி விசாரணை தேவை என கோரி அழகேந்திரனின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதற்கிடையே இவ்விவகாரம் குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர விசிக சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் சபாநாயகரிடம் அனுமதி கோரியுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.